சாயவெட் கிடைத்த பைசாவில் இருந்து மக்கள் முதல்வர் நிதிக்கு பணம் அனுப்பிக் கொண்டிருக்கிறது. 24 வருடங்களுக்கு முன்னே ரிலீஸாய் விஜயின் தமிழன் திரைப்படத்தில் ஒரு சீன் இன்று தமிழ்நாட்டில் மக்கள் ரீகிரியேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்திய பிரதிஞா விழாவிற்கு பிறகு தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய் கூறியது, நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் உள்ளது. ஆனால் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று மக்களிடமிருந்து எந்தச் சத்தமும் இல்லை. விஜய் போன்ற ஒருவர் இப்படிச் சொன்னால் அந்த நாட்டு மக்கள் சும்மா இருப்பார்களா? ஈரோட்டைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர்தான் இந்த போக்கைத் தொடங்கினார் என்று சொல்லலாம். மாநிலத்தின் கடனை தீர்ப்பதற்காக அவர் தனது பங்களிப்பாக ரூபாய் 1.26.10.8-ஐ முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அனுப்பியுள்ளார். மேலும் மற்றவர்கள் தங்களால் இயன்ற தொகையை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வருகின்றனர். மாநிலத்தின் கடனை அடைக்கும் நல்ல நோக்கத்துடன் அவர்கள் இதைச் செய்தாலும் இந்த தொகை வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போதும் அவசரகால சூழ்நிலைகளிலும் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது.